Hi guys, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேக் எண்ட் எப்படி ஹோஸ்ட் பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் எண்ட் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. பட் ஆனால் பேக் எண்ட் ஹோஸ்ட் பண்ணுறது சிக்னிஃபிகன்ட்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ அதில் நம்ம இருக்கிறதுலே சிம்பிளான ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து நம்ம பேக் எண்ட் ஹோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா Zoho Catalyst வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும்ன்றனால தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களால் வந்து Node.js-ஆக இருக்கட்டும், இல்லை Spring Boot-ஆக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் Python-ஆக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த பேக் எண்ட் வேணால் உங்களால் வந்து ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும். டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு எண்ட் பாயிண்ட்டுமே வந்து கிடச்சிடும், பப்ளிக் எண்ட் பாயிண்ட். அதை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து நம்மளோட எந்த ஃப்ரண்ட் எண்டையுமே வந்து கொரி பண்ணிக்க முடியும். வித் தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் Catalyst by Zoho அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைனா கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டேரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது. நான் அதில் வந்து இப்போ சைன் அப் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் சைன் இன்னு கொடுத்துட்டேன். இப்போ சைன் இன் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. நம்ம சைன்இன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா வந்துட்டு Catalystல ஃபர்ஸ்ட்டே வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்னோட கூகுள் அக்கௌண்ட் வச்சு தான் நான் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். இது என்னோட பர்சனல் மெயில் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் மெயில் வச்சு தான் நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இதை மட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சாலே போதும். மீதி எல்லாமே நம்ம வந்து நம்மளோட கமாண்ட் லைன்லேயே வந்து பார்த்துக்கலாம். இந்த கமாண்ட் லைன் வந்து உங்களுக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் வந்து Node.js இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அந்த Node.jsல வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த ஒரு கமாண்ட் வந்து நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து CLI வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து ஆல்ரெடி API பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம், எப்படி வந்து API டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து நம்ம கிரியேட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ நம்ம ஹோஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து என்னோடய லோக்கல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் வந்துட்டு என்னோடய லேர்னிங் ஃபோல்டருக்கு போயிட்டு வெப் டெவலப்மெண்ட் API எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து வெப் டெவலப்மெண்ட் ஃபோல்டர் போயிட்டு நான் புதுசாக வந்து ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேக் எண்ட் ஹோஸ்டிங் டெமோன்னு நான் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் என்னோடய VS கோடில் வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். ஸோ இங்கே வந்துட்டு நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் கோட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இப்போ VS கோட் ஓப்பன் ஆகிடும். ஸோ VS கோடில் இப்போ வந்து இங்கே வந்து எந்த ஃபைல்ஸுமே இல்லை. ஸோ நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து டெர்மினலுக்கு போயிடுறேன். டெர்மினலில் போனதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டு Catalyst லாகின் கொடுக்கணும். நான் வந்துட்டு ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு எந்த இதுவும் வராது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து லாகின் பண்ணியாச்சு. ஸோ Catalyst init அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆர் யூ ரெடி டு ப்ரொசீடுன்னு கேட்குது. நான் வந்து எஸ் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா Catalystோட ஒரு ப்ராஜெக்ட் வந்து இனிஷியலைஸ் ஆகும். இப்போ வந்துட்டு எனக்கு புது ப்ராஜெக்ட் வேணும். ஸோ நான் வந்து நியூ ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராஜெக்ட் நேம் கேட்குது, பேக் எண்ட் டெமோன்னு நான் கொடுத்துக்கிறேன். தென் நான் கீழே போய்ட்டு ஆப் சேல் அப்படின்றத கொடுக்குறேன். இந்த ஆப் சேல் அப்படின்றது தான் வந்து உங்களோட கம்ப்ளீட் பேக் எண்டை நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்மாக இருக்கும். இங்கே வந்துட்டு ஸ்பேஸ் பட்டன் அழுத்துறேன். அண்ட் தென் ஐம் கிளிக்கிங் ஆன் தி என்டர் பட்டன். ஸோ இங்கே வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் ரெக்கமெண்டட் ப்ராஜெக்ட் கேட்குது. நான் வேண்டாம், நான் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து இனிஷியலைஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. எஸ் கொடுத்துட்றேன். ஸோ எங்கேன்னு கேட்குது. நான் வந்து என்னோடய ரூட் ஃபோல்டர்லேயே வச்சுட்டு நான் என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ நேம் வந்து கேட்குது. நேம் எதுவுமே இல்லை, நான் அப்படியே என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு எந்த டெக் ஸ்டாக் வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ண போகிறோன்னு கேட்குது. ஜாவா 17, 11, 8 இல்லை Node.js இல்லை Python அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. நான் வந்துட்டு Node.js 18 வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா Node.js தான் வந்து நான் இப்போ பில்ட் பண்ண ப்ராஜெக்ட்டு. ஸோ இங்கே வந்து இனிஷியலைசேஷன் வந்து கம்ப்ளீட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இப்போ ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 2 ஃபைல்ஸ் நம்மளோட பேக் எண்ட் ஃபைல்ஸ்லாம் வந்து இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து நம்ம போட்டால் போதும். இப்போ நான் வந்து API எக்ஸ்ப்ளனேஷனில் என்னோடய சர்வர் ஃபைலில் இருக்க எனக்கு தேவையான ஃபைல்ஸை மட்டும் நான் காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே போய்ட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய பேக் எண்ட் ஹோஸ்டிங் டெமோவில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய VS கோடில் பார்த்தீங்கன்னா அந்த 2மே வந்திருக்கும். இப்போ இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு node index.js அப்படின்னு போட்டு தான் என்னோடய சர்வரை ஸ்டார்ட் பண்ணுவேன் கரெக்டாக. ஸோ இங்கே வந்து module not foundன்னு வருது. ஸோ நான் வந்து npm install கொடுக்கணும். ஸோ இப்போ npm install என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்னோடய package.jsonல என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் எனக்கு வந்து அங்கே இன்ஸ்டால் ஆகும். ஓகே, ஸோ நமக்கு வந்து இப்போ இன்ஸ்டலேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு node index.js அப்படின்னு போட்டு நான் வந்து டைப் பண்ணி பார்க்கணும். ஸோ என்னோடய சர்வர் வந்து ரன் ஆகுது. ஸோ இந்த சர்வர் வந்து எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு லோக்கல் ஹோஸ்ட் 3000 போட்டு ஃபுட்ஸ்ன்னு போடுறேன். அது 3000 ரன் ஆகுது. ஸோ நான் வந்து 3000 போர்ட் வந்து போடணும். ஓகே, ஸோ இது வந்து எனக்கு லோக்கலாக ஒர்க் ஆகுது. இப்போ வந்துட்டு அது Catalyst மூலிமா வந்துட்டு எனக்கு ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு இந்த கமாண்ட் வந்து Ctrl+C கொடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு Catalyst சர்வ் கொடுக்கணும்.
ஆனால் நான் சர்வ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆப் config.json இருக்கா, இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன கமாண்ட் கொடுத்து ரன் பண்ணுவீங்க, உங்களோட அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் கொடுப்பீங்களோ அதை வந்து நீங்கள் இந்த கமாண்டில் வந்து டைப் பண்ணணும். ஸோ நான் வந்து node index.js அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து கேட்லிஸ்ட் வந்து உங்களுக்காக இந்த கமாண்டை வந்து ரன் பண்ணி அதுக்காக என்னென்ன ஏபிஐலாம் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து நாங்கள் காட்டும். உங்களுக்கு வேணும்னா நான் வந்து சும்மா ஒரு கிளான்ஸ் காட்டுறேன். இதான் நம்மளோட index.js. கீழே வந்துட்டு இந்த GitHub ரெப்போட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கான கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் கேட்லிஸ்ட் சர்வ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும். அப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு நமக்கு இதை டிப்ளாய் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் கேட்லிஸ்ட் சர்வ் கொடுத்துருக்கேன். இப்போ கேட்லிஸ்ட் சர்வ் பார்த்தீங்கன்னா வந்து 3001 அப்படின்ற போர்ட்டில் வந்து ரன் ஆகும். பட் ஆனால் இதை நீங்கள் அக்சஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோக்கல் போர்ட்டில் வந்து ரன் பண்ண ட்ரை பண்ணுறோம். பட் ஆனால் இது நம்ம கேட்லிஸ்ட்டோட போர்ட்டில் வந்து ரன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு இது ஒர்க் ஆகும். ஸோ இது எப்படி எடுக்கணுன்றது சிம்பிள் தான். ஸோ கேட்லிஸ்ட் ஆப் சேல் டாக்ஸ் நான் வந்து தேடிக்கிறேன். ஸோ இங்கே வந்து கேட்லிஸ்ட் ஆப் சேலுக்கு போயிருக்கிறேன். இங்கே வந்து சைடில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கைட்ஸ் அண்ட் சாம்பிள் பிளாட்ஃபார்ம் இருக்கும். அது வந்து நான் Node.jsக்கு போய்க்கிறேன். அங்கே போய்ட்டு எக்ஸ்பிரஸ் வித் NPM வந்து நான் கிளிக் பண்ணி எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கெட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா process.env இந்த இது வந்து நமக்கு போட்டிருக்காங்க. நமக்கு இது போட்டாலே நமக்கு வந்து ஒர்க் ஆகிடும் மோஸ்ட்லி. ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல போர்ட்டுக்கு பதிலாக கேட்லிஸ்ட்டோட போர்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து திருப்பி நான் Ctrl+C கொடுத்துட்றேன். இப்போ வந்து நான் சர்வ் பண்ணுறேன். இப்படி சர்வ் பண்ணுறது மூலிமா கேட்லிஸ்ட் வந்து அவங்களுக்குன்னு வச்சுருக்க போர்ட்டில் வந்து நமக்கு இது ரன் ஆகும். இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக கேனாட் கெட்டுன்னு வருது. அப்படின்னா வந்து உங்களோட சர்வர் அப் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நான் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன்னா எனக்கு வந்து இது கரெக்டாக ஒர்க் ஆகுது. சரி, ஓகே, இவ்வளோ நேரம் வந்து லோக்கல் ஹோஸ்ட் தானே இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்களோட தனியாக இருக்க பேக்கெண்டை வந்து கேட்லிஸ்ட்டோடு இன்டெகிரேட் பண்ணி நீங்கள் வந்து ரன் பண்ணியிருக்கீங்க உங்களோட லோக்கல் சர்வரில். இப்போது இதை வந்து நம்ம டிப்ளாய் பண்ணணும். அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு கமாண்ட் தான். Ctrl+C அகைன் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு இப்போ வந்து நான் கேட்லிஸ்ட் டிப்ளாய் அப்படின்னு கொடுக்குறேன். கேட்லிஸ்ட் டிப்ளாய் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு URL கிடச்சிரும். அந்த URL வச்சு நீங்கள் வந்துட்டு உங்களோட பேக் எண்டுக்கு API வந்து அடிச்சிக்க முடியும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுமே நான் வந்து இப்போ காட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கேட்லிஸ்ட் வந்து ஒரு URL வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் அப்படின்னு வந்திருக்கு. ஸ்லாஷ் கொடுத்துட்டு எனக்கு வந்துட்டு இப்போ நான் ஃபுட்ஸ் அப்படின்னு போட்டேன்னா என்னோட API வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து எங்கே வேணால் ஒர்க் ஆகும். இதுக்கு வந்து நான் ஆத்தென்டிகேஷன் பண்ணியிருக்கணும்லாம் இல்லை. நான் இப்போ வந்து என்னோட இன்காக்னிட்டோ டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபுட்ஸ்ன்னு போட்டாலுமே ஒர்க் ஆகும். இது வந்து வேர்ல்டில் யார் எங்கே என்னோட பேக் எண்ட் அக்சஸ் பண்ணணும்னு நினச்சாலும் இது வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஒரு பேக் எண்டை டிப்ளாய் பண்ணுறது இவ்வளோ சிம்பிள் தான். உங்களுக்கு வந்து பைத்தான் வந்து ஹோஸ்ட் பண்ணணும், இல்லை வந்துட்டு ஜாவா வந்து ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், இந்த மாதிரி டெக்னிக்கலாக ஏதாவது ஒரு டிப்ளாய் பண்ணுறதோ இல்லை டாக்கர் ரெஸ்பாண்ட் பண்ணுறதோ இல்லை ஏதாவது ஒரு கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குமே நம்ம வந்து ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணலாம். தட்ஸ் இட் ஃபார் தி வீடியோ கைஸ். கீப் கோடிங். Bye.